பராமரிப்பு பணிகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து மூணார் இக்காநகர் பைபாஸ் சாலை பொதுமக்களுக்காக திறந்து கொடுக்கப்பட்டது. மாவட்ட பஞ்சாயத்தின் 10 லட்சம் ரூபாய் செலவில் சாலையின் நவீனப்படுத்தல் வேலைகள் நடத்தப்பட்டது. தேவிகுளம் எம்எல்ஏ எஃப் ராஜா சாலையை திறந்து வைத்தார். 2025-26 வருடாந்திர திட்டத்தில் உட்படுத்தி மாவட்ட பஞ்சாயத்து 10 லட்சம் ரூபாய் செலவில் நவீனப்படுத்திய இக்காநகர் பைபாஸ் சாலையின் திறப்பு விழா நடத்தப்பட்டது. தேவிகுளம் எம்எல்ஏ எஃப் ராஜா சாலையை திறந்து வைத்தார். இதுக்கு அப்புறம் உள்ள ஃபண்ட் எம்எல்ஏ ஃபண்ட் வச்சு இதை கான்கிரீட் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உறுதியா சொல்றேன், பாபுலால் சார் முன்னாடி சொல்றேன், அதை நான் கான்கிரீட் கண்டிப்பான என்னுடைய எம்எல்ஏ ஃபண்ட்ல இருந்து கான்கிரீட் செய்து தரப்படும். அது மாத்திரம் கிடையாது, கோயிலுக்கு எந்த காரியம் இருந்தாலும் சரி எம்எல்ஏ என்ற நிலையில எந்த அவசியம் இருந்தாலும் செய்து தருவேன் என்று கூறி மூணார் ஆக்கணும். இங்க சத்தியமா சொன்னா ஒரு ஆர்ச்சி கூட கிடையாது. வெல்கம் டு மூணார்னு ஒரு ஆர்ச்சி இங்க நம்ம கிடையாது. 3 ஆர்ச்சி தலைவர் சொன்ன மணிக்கு 3 ஆர்ச்சி நம்ம கொண்டு வரணும். இதெல்லாம் கட்டமா மூணார்ல மெயினா டிராபிக். மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் சி நெல்சன் நிகழ்ச்சியில் தலைமை வகித்தார். முன்னாள் எம்எல்ஏ ஏ.கே. மணி, மூணார் கிராம பஞ்சாயத்து தலைவர் எஸ். விஜயகுமார், பிளாக் பஞ்சாயத்து உறுப்பினர்களான ஆர். ராஜாராம், ரீனா முத்துக்குமார், வார்டு மெம்பர் கிறிஸ்டினா பிரைட்டி, மெர்ச்சன்ட் அசோசியேஷன் தலைவர் பாபுலால், டிசிசி பொதுச் செயலாளர் ஜி. முனியாண்டி, ஐஎன்டியூசி ரீஜனல் தலைவர் டி. குமார், சிஐடியு தலைவர் பி.கே. கிருஷ்ணன் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள், காங்கிரஸ் தலைவர்கள் உட்பட ஏராளமானவர்கள் பங்கெடுத்தனர். நியூஸ் பியூரோ, மூணார்.